தேர்தல் என்பது திமுகவை எதிர்த்து நடக்கிற ஜனநாயக போர் என்றும் திமுக எனும் தீய சக்தி வீழ்த்தப்பட எல்லா கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றிணையும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் செய்தியாளர்களிடையே பேசிய அவர், அதிமுகவுடனான எங்களது சண்டைகளை எல்லாம் மறந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக 234 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பிரச்சாரத்தில் ஈடுபடும் என்றார். இந்தியாவிலே தமிழகத்தான் தேர்தல் வாக்குறுதிகளை 90% நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதே முதலிடத்தில் தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில். 5000க்கும் 10,000க்கும் கொலை செய்கின்ற கூலிப்படைகள் அதிகரித்திருப்பதும் இன்றைக்கு முதலிடத்தில் தமிழ்நாடு தான். திமுகவும் காங்கிரஸ் 76ல் மிசாவில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு அங்கே உள்ள திமுகவில் இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட நாங்கள் மிசாவில் கைதானவா உதவாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்த 2 ஆண்டில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு திமுக கூட்டணி வச்சா தப்பு இல்லையா? நாங்கள் எங்களுக்குள்ள சண்டைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு திமுக வீழ்த்த வேண்டும், தேர்தல் நெருங்கிவிட்டது அப்படிங்கிற ஒரே நோக்கோடு பல கட்சிகள் இணைகிறப்ப அதில் போய் நீங்கள் திரும்ப கேள்வி வைப்பது எங்கள் விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ போர் நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்தரும் மதங்களுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இந்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி தான் இப்போ திமுக பேரணி நடத்துறதுல இராணுவத்துக்கு ஆதரவாக டைரக்டாக அரசாங்கத்துக்கு ஆதரவாக நடத்த முடியாத காரணத்தினால அவங்க இராணுவம்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாங்க.